மதுரையில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாநகிரி கபிலர் தெருவில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரஃபீக் ராஜாவிடம் கேட்போம். ரஃபீக் ராஜா, விவரம். நிச்சயமாக மதுரையில் மாலை 3 மணிக்கு ஆரம்பித்த மழை 6 மணி வரை கனமழை விட்டு கனமழை பெய்தது. இதன் காரணமாக மதுரை மாநகர் முழுவதுமே வெள்ளக்காடாக, அதாவது மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குறிப்பாக மதுரை தல்லாகுளம் பகுதி, மதுரை புதூர், ஆரப்பாளையம் செல்லக்கூடிய சுரங்க பாதைகள் இதெல்லாம் நீரில் முற்றிலும் மூழ்கின. இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமப்பட்டனர். தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக மதுரை கே நகர் மற்றும் வண்டியூர் பகுதிகளிலும் இதுபோன்று மழைநீர் வெள்ளம் போல் அங்கங்கே சூழ்ந்து கொண்டு காட்சியளித்தது. குறிப்பாக வண்டியூர் கண்மாவில் வண்டியூரிலிருந்து சிவகங்கை செல்லக்கூடிய மேம்பால கட்டுமான பணிகள் வேலைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த வேலையின் காரணமாக அந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழைநீர் முற்றிலும் வடிந்து வண்டியூர் செல்வதற்கான அந்த போக்குவரத்து கால்வாய்கள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதனால் தற்போது இந்த மதுரை வண்டியூர் பகுதியில் உள்ள மாநகிரி கபிலர் தெருவில் உள்ள குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. குறிப்பாக கபிலர் தெருவில் உள்ள சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் அந்த வெள்ள நீர் புகுந்து வீட்டில் உள்ள உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் தற்போது அந்த மழை நீரில் பாதிக்கப்பட்டுள்ளன. உடனடியாக அங்கு அருகில் உள்ளவர்கள் அந்த மழை நீர் புகுந்த வீடுகளுக்குள் சென்று அந்த மழை நீரை அகற்றி வந்தனர். அது மட்டுமல்லாமல் உடனடியாக தல்லாகுளம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இருந்து சென்ற தீயணைப்பு துறையினரும் அந்த பகுதியில் தண்ணீர் தேங்க விடாமல் அந்த தண்ணீரை எடுத்து வெளியேற்றும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததன் காரணமாகவே மதுரை மாநகரில் புதூர், கோரிப்பாளையம், ஆரப்பாளையம், பெரியார் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் வெள்ளக்காடான நிலையில் தற்போது இந்த மழைநீர் வெளியேற முடியாமல் மாநகரில் உள்ள கபிலர் தெருவில் வீடுகளுக்குள் வெள்ள புகுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.